حي على الصلاة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب. அருமைக்குரியவர்களே, இன்று உலகத்திலே பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை. பச்சை குழந்தை இருந்தாலும் அதுக்கும் ஒரு பிரச்சனை, சிறுவர் சிறுமியாக இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை, பெரியவர்களுக்கும் பிரச்சனை, முதியவர்களுக்கும் பிரச்சனை, இளைஞர்களுக்கும் பிரச்சனை, பெண்களுக்கும் பிரச்சனை, ஆண்களுக்கும் பிரச்சனை, ஏழைக்கு பணக்காரனுக்கு, ஆண்டிக்கு அரசனுக்கு என்ற எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் அவரவருக்கு அவரவர் பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை. பிரச்சனையை சில பேர் போர்வையாக போத்திக்கிட்டால் தான் நமக்கு தூக்கமே வரும். சில பேருக்கு பிரச்சனையை போத்திக்கிட்டால் தான் தூக்கமே வரும். அந்த அளவுக்கு பிரச்சனை என்பது இன்றைக்கு ஒரு மனிதனை அழுத்தக்கூடிய, மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய, மனிதனுடைய வாழ்க்கையின் ருசியையே கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையினால் எல்லா மனிதர்களும் ஆட்பட்டிருக்கின்றார்கள். அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடி அலைகின்றார்கள். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வை தேடி அலைவது, தீர்வு என்று தேடி செல்வது இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுத்து வருகின்றது. இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம், எந்த பிரச்சனையாக இருக்கும். ஒரு அரசன் ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, அவனுடைய பிரச்சனைக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு ஆண்டியாக இருக்கிறான், பிச்சைக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு எதை பற்றி கவலை இல்லை. அன்றாடம் வெந்ததை சாவோம், வெந்ததை சாப்பிடுவோம், அன்றாடம் வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவனுக்கும் பிரச்சனை. இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர் பிரச்சனைகளை தீர்வு தேடி போகிறாங்க. ஆனால் அவர்கள் தேடி செல்லக்கூடிய அந்த தீர்வு அவர்களுக்கு தீர்வை கொடுத்ததா இல்லையா என்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு தேடி போகிறானே, அந்த தீர்வுன்னு தேடி போகிறது அவனுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுத்து வருகின்றது. இதைத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அருமைக்குரியவர்களே, குறிப்பாக எனதருமை முஸ்லீம் சகோதரர்களே, இந்த காணொலி பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நான் சொல்கிறேன், முஸ்லீம்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ் தந்த தீனல் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி என்ன சொல்கிறான், டிப்ரெஷனுங்கிறான், மன உளைச்சலுங்கிறான், மன அழுத்தங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான் மனுஷன், என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் தீர்வு அல்லாஹ் தீனல் இஸ்லாத்தில் இருக்கின்றது. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன துவா அபு உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. நான் ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, ஏன் அபா உமாமா அலைஸ ஹாதல் வக்தில் ஸலா, இது தொழுகைக்கான நேரம் இல்லையே, நீ உட்காந்துருக்க தொழுகைக்கான நேரம் இல்லையே, இப்போ என்ன கவலையாக உட்காந்துருக்கேன் பள்ளிவாசலில் அப்படின்னு கேட்டாங்க. இங்கே நமக்கு அபு உமாமா என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யார சொல்லா கடுமையான கடன் தொல்லை, யார சொல்லா மனக்குழப்பம், மன அழுத்தம், டிப்ரெஷன். ஏன்னா உலகத்திலே மனிதனுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயே முதல் விஷயம் கடன் தான். கடன் பட்டாலே போதும், அவனோட நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு போயிடும். கடைசியில் அந்த கடன் எந்த நிலைக்கு மனுஷனை ஆளாகிடும்னா, கடைசியில் கொண்டு போய் அவனை தற்கொலைக்கு ஆளாகிடும். அந்த நிலைமை வாழ்வையே முடிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு தள்ளிடும் கடன். அப்போ அந்த மாதிரி ஒரு கடனில் அதற்கு அபு உமாமா ரதியல்லாஹு தஆலா ஆட்பட்டுருக்குறாங்க. ஆட்பட்டு ரொம்ப வேதனை தர ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், யார சொல்ல கடுமையான கடன் தொல்லை, யார சொல்லலாம், அதனால தான் உட்காந்துருக்குறேன். நாங்கள் இங்கே பாருங்கள் சோதரே, நமக்கு ரெண்டு விஷயம் அதில் ஒன்று புரியுது. ஒன்று சஹாபாக்களுக்கும் கடன் தொல்லை இருந்துச்சு, சஹாபாக்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க, ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ்வை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ்வால் சிலாகிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லாஹ்க்கு இருக்கின்றது. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹ் அவர்களுக்கு திருப்தியாக இருக்கிறானாங்க. நம்மளை மாதிரி கிடையாது, நம்மளை மாதிரி பாவிகள் இல்லை, நம்மளை மாதிரி குற்றங்கள் இழைக்கலை, நம்மளை மாதிரி அமல்களை விடலை, நம்மளை மாதிரி இஸ்லாத்திற்கு தூரமாக இருக்கல. தக்வாவிலும் அமல்களிலும் இறையச்சத்திலும் நிறைந்திருந்தார்கள் சஹாபாக்கள். மூமின்களுடைய அடையாளமாக விளங்கினார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்குன்னா, மக்கத்து குறைஷிகள் சொன்னால் ஆமினு கமா ஆமனன்னாஸ், வைதா கீழலகும் ஆமினு கமா ஆமனன்னாஸ், அந்த காஃபிர்களிடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் இவர்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள், இவர்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட யாரை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொல்லணும். அப்போ உலகத்திலேயே ஈமானுக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு ஈமான் சரியான ஈமானா இல்லையா என்று உரசி பார்க்கக்கூடிய உரைகள் என்பது சஹாபாக்களுடைய ஈமான். ஆனால் அல்லாஹ் சொல்றான், இதா கீழலகும் ஆமினோ
கமா அமனநாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் சொல்கிறான். அப்போ அவங்க கேட்டாங்க, மீனு கமா ஆமன சுஃபா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டு ஈமான் கொள்ள வேண்டுமா? அவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சஹாபாக்களுடைய ஈமானை முன்மாதிரி ஈமான ஆக்கினான். ஆனால் மக்கத்து குறைஷிகள் காஃபிர்கள் சொன்னாங்க, அந்த சஹாபாக்களுடைய ஈமானை மடையர்களுடைய ஈமான்னு சொன்னாங்க. இது ஒரு நீண்ட வரலாறு வைங்களேன். அப்போ உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி ஈமான் என்ன அப்படின்னா சஹாபாக்களுடைய ஈமான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி முன்மாதிரி ஈமானோடு திகழ்ந்தவர்கள் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் தான் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவர்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ்வால் சிலாயிக்கப்பட்டவர்கள். இப்படி அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிக்கும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கும் சொந்தமான சஹாபாக்களே கடன் தொல்லையில் ஆட்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களே பிரச்சனை ஆகப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் சுற்றி இப்படி பிரச்சனை வருது, நான் தொழுவா இல்லை, நான் நோம்புக்கவா இல்லை, நான் நல்ல தர்மம் பண்ணத்தான் செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது? பெரிய ஷைத்தானியா எண்ணம் அது, பெரிய ஷைத்தானியா எண்ணம். எனக்கு மட்டும் ஏன் வருதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு தான் இங்கே மற்றவங்கள்ட்ட சின்ன பிரச்சனை வந்துருக்குன்னு நினைங்க. மற்ற எல்லாத்தோட எனக்கு தான் சின்ன பிரச்சனை வந்துருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு மூமின். சஹாபாக்கள் அவ்வளோ கஷ்டமான நிலைமை, கடன் தொல்லை தாங்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ முதல் விஷயம், சஹாபாக்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது, நம்மளோட அதிகமான பிரச்சனை வந்திருக்குது, கடன் தொல்லை. ரெண்டாவது விஷயம் இதில் என்ன படிப்பு விளங்குது? சஹாபாக்கள் பிரச்சனைக்கு சரியான தீர்வை தேடினார்கள். என்ன தெரியாங்க? மனக்குழப்பமா பள்ளிவாசலுக்கு போ, மன பிரச்சனையா பள்ளிவாசலுக்கு போ, நிம்மதி இல்லையா பள்ளிவாசலுக்கு போ, குடும்பத்தில் பிரச்சனையா பள்ளிவாசல் போ, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையா, தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் பிரச்சனையா, பிள்ளைக்கு பெற்றோருக்கு மத்தியில் பிரச்சனையா, சகோதரன் மத்தியில் பிரச்சனையா, அண்டை வீட்டு பிரச்சனையா, சமூக பிரச்சனையா, சோசியல் பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, ஆன்மீக பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா, அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை சஹாபாக்கள் பள்ளிவாசலில் தேடினாங்க. பள்ளிவாசல் மீன் அல்லாஹ்வுடைய ரசூலோட வழிகாட்டுதலில் தேடினாங்க. அல்லாஹ் ரசூல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களோட நேரடியாக பள்ளிவாசலை போய் சந்தித்து அல்லாஹ் ரசூலோட தீர்வை தெரிவிக்கிட்டாங்க. அல்லாஹ் ரசூல் மூத்தா போயிட்டாங்க. இதை சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் மூத்தா பண்ண நினைக்காதீங்க. ரசூலா சொன்னாங்க மூத்தா ஒரு நேரத்தில், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், அல்லாஹ் ரசூல் மூத்தா போயிட்டாங்களே, இன்னும் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா? இவ்வளோ நாள் அல்லாஹ் ரசூலை பார்த்தோம், போய் தீர்வை தேடணும், இப்போ ரசூல் மௌத்தா போயிட்டாங்களே, நம்முடைய பிரச்சனை இனிமேல் தீர்வு இல்லையா? அப்படி யோசிக்காதீங்க. நான் மௌத்தா போயிட்டேன், ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வை விட்டுட்டு தான் மௌத்தா போகிறேன். உங்களை அனாதை ரோட்டில் விட்டுட்டு போலவங்கள, குழம்பிய நிலையில் நீங்கள் விட்டுட்டு போலவங்கள, தத்தளிக்கும் நிலையை விட்டுட்டு போல, தரத்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களிடத்த 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். லன் ததில் மா தமசக்து பிஹிமா, நீங்கள் அந்த 2ஐயும் பற்றி பிடித்து கொண்டால் நான் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வை தந்தேனோ அந்த தீர்வை அந்த 2ஐ விட்டு செல்கிறேன், நீங்கள் பார்த்து தீர்வை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. நான் உங்களை அம்போடு விட்டுட்டு போலவங்கள, உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வை விட்டுட்டு போகிறேன். என்னது? கிதாபுல்லா வ சுன்னத் ரசூலி, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவனுடைய ரசூலுடைய வார்த்தையை விட்டு செல்கின்றேன், அதில் உங்களுடைய பிரச்சனை தீர்வு இருக்குது. இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன வித்தியாசம்? சஹாபாக்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு, நமக்கும் பிரச்சனை வருது. சஹாபாக்களும் கஷ்டம் வந்துச்சு, நமக்கும் கஷ்டம் வருது. சஹாபாக்களும் கடன் தொல்லை, நமக்கும் கடன் தொல்லை. சஹாபாக்களும் குடும்ப பிரச்சனை, நமக்கும் குடும்ப பிரச்சனை. சஹாபாக்களுக்கும் டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு, நமக்கும் டிப்ரெஷன். சஹாபாக்களுக்கும் மன உளைச்சல், நமக்கும் மன உளைச்சல். சஹாபாக்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சு, நமக்கும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? சஹாபாக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு, குழப்பங்களுக்கு, டிப்ரெஷன்களுக்கு, மன உளைச்சல்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, மன அழுத்தத்திற்கு அத்தனையும் சரியான தீர்வை தேடினார்கள், தீர்வை பெற்றார்கள், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தாங்க. நாம் அந்த சரியான தீர்வை கண்டுபிடிக்க தவறிவிட்டோம், பின்பற்ற தவறிவிட்டோம், மேலும் மேலும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கோம். இதுதான் சஹாபாக்கள் நமக்குள்ள வித்தியாசம். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னேன், பள்ளியாசலில் உட்கார்ந்துருந்தாங்க, தீர்வை தேடி போனாங்க. பள்ளியாசலில் போன தீர்வு கிடைக்காதா, அல்லாஹ் ரசூலில் போன தீர்வு கிடைக்காதுன்னு போனாங்க. அல்லாஹ் ரசூல் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, அபு உமாமா என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இதெல்லாம் அழகான ஒரு படிப்பினை. ஒரு பள்ளிவாசல் ஒருத்தர் கவலையாக வந்து உட்கார்ந்தா, அந்த பள்ளிவாசலோட இமாமோ, பள்ளி தலைவரோ, பள்ளி நிர்வாகிகளோ அவர் கூப்பிட்டு விசாரிங்க, என்னப்பா என்ன பிரச்சனை? ஏன்னா இன்றைக்கி மனிதன் எதை தேடி அலைகிறான்டா, தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கூட தெரியல. என் பிரச்சனை யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு மனுஷன் அலையிறது, என் தீர்வு நீ அப்புறம் சொல்லு, என் பிரச்சனை யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டானா? இன்னைக்கு நவீன உலகத்திலே, இந்த இயந்திர உலகத்திலே யாருடைய பிரச்சனை யார் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை.
இன்னைக்கு ஒரு பள்ளியாசல வந்து கவலைப்படுறாங்க, அந்த பள்ளியோட இமாமோ பள்ளியோட முத்தவழியோ பள்ளியோட நிர்வாகியோ பிரச்சனை என்னப்பான்னு கூப்பிட்டு கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அவனுடைய பாதி பிரச்சனை தீர்த்துரும். அது அவனை மனோநோயாவது விட்டு பாதி மருந்து அவனுக்கு கிடச்சிரும். அல்லாஹ் ரசூல் கூப்பிட்டு கேட்டாங்க, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா, என்னப்பா என்ன பிரச்சனைப்பாண்டாங்க. அபூ உமாமா சொன்ன, கடுமையான கடனை யார சொல்லலாம், கடுமையான கடனை யார சொல்லலாம், கலபத்து தைன், சமாளிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது யார சொல்லலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியாப்பா எத்தனை லட்சம் கடன் இருக்குதுப்பா உனக்கு, 10 லட்சம் இருக்குமா, ஒரு 5 லட்சம் நான் தர்றேன், மீதி செட் பண்ணிக்க சொல்லலை. அது சொல்லலை. என்ன சொன்னாங்க, முதலில் உன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து உனக்கு நிம்மதி வேண்டும். கடனை தீர்ப்பதில்லை பிரச்சனை. எப்பவுமே அல்லாஹ் ரசூல் என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் காய்ந்து விட்டது என்றால் ஒருத்தர் என்ன பண்ணானா, இந்த மரம் காஞ்சி போச்சு, ஆகவே இந்த மரத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு இந்த இலை தானே காஞ்சிருது, இலையில போய் தண்ணி ஊற்றுறானா. இன்னொருத்தன் பூ தானே காஞ்சி போச்சு அப்படின்னு பூவில் இருக்க தண்ணி ஊற்றுறானா. இன்னொருத்தன் அந்த காய் தானே காய்ச்சி போச்சு, அந்த காயில தண்ணி ஊற்றலாம், காயில தண்ணி ஊற்றுறானா. இன்னொருத்த கொண்டு போய் தண்டில் தண்ணி ஊற்றுறானா. ஒரு அறிவாளி என்ன பண்ணானா, அட முட்டா பயிலா, பூ காஞ்சிருக்குது, இலை காஞ்சிருக்குது, தண்டு காஞ்சிருது, காய் காஞ்சிருது, அதில் போய் தண்ணி ஊற்றுறீங்களா முட்டா பயில்களா, இது வேர் காஞ்சி போச்சுடா, வேரில் தண்ணி ஊற்றுறான்னு சொல்லி வேரில் கொண்டு தண்ணி ஊற்றுறானா. அந்த முட்டா பயிலம் கேட்டாங்களா, நீ தான் முட்டாள். இந்த அறிவாளி பற்றி என்ன சொன்னா, நீ தான் முட்டாள். காஞ்சி இருக்குது இலை, காஞ்சி இருக்குது தண்டு, காஞ்சி இருக்குது பூ, காஞ்சி இருக்கிறது காய், அந்த காஞ்சி இருக்கிற அந்த பொருள் தண்ணி ஊத்தாம கண்ணுக்கு தெரியாம பூமியில கொண்டு தண்ணி ஊற்றி வேஸ்ட் ஆகிறடா பாவி, நீ தாண்டா முட்டாள் அப்படின்னானா அந்த அறிவாளியை பார்த்து. உண்மையில யார் அறிவாளி யார் முட்டாளுங்க. ஒரு மரம் காய்ந்து விட்டது என்றால் சகோதரர்களே, ஒரு செடி காய்ந்து விட்டது என்றால் அந்த காய்ந்து விட்ட செடியினுடைய இலையிலோ தண்டிலோ காயிலோ பூவிலோ தண்ணியை ஊற்றுபவன் அறிவாளியா, கண்ணுக்கு தெரியாத வேருக்கு ஒன்று தண்ணியை ஊற்றும் அறிவாளியா? அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் அறிவாளித்தனமான மார்க்கம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய தீர்வு அறிவாளித்தனமான தீர்வு. நாம என்ன நினைப்போனா, 10 லட்ச ரூபா கடனில் இருக்காருனா அப்படியே ஒரு 5 லட்சம் பொறுப்பேற்றுக்கிறேன்பா, 10 நான் ஏற்பாடு பண்ணி தரேன்பா, இதுதான் தீர்வு நினைக்கிறோம். இது இலைக்கும் காய்க்கு ஊற்றுற தண்ணி, காஞ்சி போன இலைக்கு ஊற்றுற தண்ணி, காஞ்சி போன காய்க்கு ஊற்றுற தண்ணி, காஞ்சி போன தண்டுக்கு ஊற்றுற தண்ணி. ஆனால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளித்தனமான மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அறிவாளித்தனமாக யோசித்தார்கள். இது காய்க்கோ இலைக்கோ ஊற்ற வேண்டிய தண்ணீர் அல்ல, வேருக்கு ஊற்ற வேண்டிய தண்ணீர். முதலில் இவருடைய மன அழுத்தத்தை நீக்க வேண்டும், இவருடைய கவலையை நீக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய அசட்டே மேன் பவர், மனித சக்தி தான் பெரிய அசட். அந்த மேன் பவர் பலகீனமாகிவிட்டால் இந்த உலகமே பலகீனமாகிவிடும். அந்த மேன் பவர் மனித சக்தி பலகீனமாகிவிட்டால் இந்த உலகமே பலகீனமாகிவிடும். இது அல்லாஹ் ரசூல் உணர்ந்தார்கள். அதனால் அவருக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷனை சொல்லலை, அல்லது ஒரு வெளிப்படையான சொல்யூஷனை சொல்லலை, ஒரு நிரந்தரமான ஆழமான அழுத்தமான சொல்யூஷன் சொன்னாங்க. இவருடைய மேன் பவர் வீணாகிடக்கூடாது, இவர் டிப்ரெஷனில் இருக்காரு, மன உளைச்சல் இருக்காரு, மன அழுத்தத்தில் இருக்காரு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த மன அழுத்தத்திற்கான மருந்தை கண்டுபிடித்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் ஒரு துவா ஒன்று சொல்லித்தரேன் உனக்கு. நான் ஒரு துவா, அந்த துவா தாங்க இன்றைய நம்முடைய ஜும்மா பயானுடைய ஹீரோ. இந்த வார வெள்ளியினுடைய ஹீரோ அந்த துவா தான். தயவு செய்து எல்லாரும் இந்த துவா மனப்பாடம் பண்ணுங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நான் ஒரு துவா கற்றுக் கொடுக்குறேன், அந்த துவாவை ஓது, முதலில் உன்னுடைய மன அழுத்தம் நீங்கும். முதல்ல அந்த பிரச்சனை வெளியே வாணி. உன் கடனை அடைக்கிறது முக்கிய பிரச்சனை அல்ல, உன்னுடைய கடனை அடைப்பது முக்கியம் அல்ல, நீ கடனில் வெளியே வர முக்கியம் அல்ல, மன அழுத்தத்திலும் வெளியே வா. உன்னுடைய கடனை தீர்ப்பதற்கான சரியான வழியை நீ தேடுவாய். மன அழுத்தமாக இருக்கும் பொழுது, மன டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது, மன உளைச்சல் இருக்கும் பொழுது, நீ குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவுமே கிடைக்காது, உனக்கு மேலும் மேலும் குழப்பம் தான் வந்துட்டே இருக்கும். முதல்ல அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வா, மன அழுத்தத்திலிருந்து வெளியே வா. முதல்ல நீ மனசில் நிம்மதி பெறு, சாந்தியா உன்னிடத்தில் சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்து, அதற்கு பிறகு சரியான வழியை தேடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு தீர்வை, அனைத்து பிரச்சனைகளின் தீர்வை அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? இது கற்றுக் கொடுத்து மட்டும் இல்லைங்க, ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்து அஹ்திமுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சினீன், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல ஆண்டுகள் வேலைக்காரனாக இருந்து வேலை செய்தேன். ஹாதிமா இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்கு, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பல ஆண்டுகள் அல்லாஹ் ரசூலுக்கு ஹாதிமா இருந்து நான் வேலை செய்தேன். அதில் கான யக்ஸுரு மின் துஆஇ, அவங்க அதிகமாக கேட்ட துவா இந்த துவா தாங்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அடிக்கடி கேட்குற துவா, அதிகமாக கேட்ட துவா இந்த துவா தான். அப்போ அந்த துவாவோட எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க, அந்த துவா எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருந்தது பாருங்க.
சொல்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் பல ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்தேன், ஹாதிமா இருந்தேன், வேலையாளாக இருந்தேன், பணியாளாக இருந்தேன். என்னை அதிகமான நேரம் ரசூலுல்லாஹ் அதிகமான துவா செய்ய இந்த துவாவைத்தான் சொல்கிறாங்க. அந்த துவாவைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஹதீஸ்ல வருது, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புஹல் வ தில்அத் தைனி வ கஹ்ரி ரிஜால். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ அழுத்தமான துவா தெரியுமா? இந்த துவா நம்ம பல பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஐயோ இந்த துவா நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த துவாவுடைய மகத்துவத்தையும் இதனுடைய பின்புலத்தில் உள்ள மகத்துவத்தையும் இந்த பின்புலத்தில் உள்ள விளக்கத்தையும் அறிந்து கொண்டால் நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவின் மூலமாகவே நம்முடைய அத்தனை பிரச்சனையும் தீர்வை தேடுவோம். முதல்ல என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன். கவலை, துக்கம், இது ரெண்டு தான் மனுஷனை பாழாக்கக்கூடிய மனித சக்தியை, மேன் பவரை, மனிதன் என்ற ஒரு அற்புதமான இறைவனுடைய அருளை, மனிதன் என்ற ஒரு இறைவனுடைய அழகான ஒரு படைப்பை, மனிதன் என்ற இந்த உலகத்தை ஆளக்கூடிய உலகத்தில் மனிதர்களை வாழச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மனிதம் என்ற இந்த ஹியூமானிட்டியை, இந்த மேன் பவரை அழிக்கக்கூடிய முதல் கிருமி கவலையும் துக்கமும். ஒரு மனிதன் உள்ளத்தில் கவலையும் துக்கமும் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சுங்க, முடிஞ்சு போச்சு, அவன் அழிஞ்சான். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட சக்தி இறைவன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த உலகத்தையே இந்த மனிதனால் ஆக்கவும் முடியும், இந்த உலகத்தையே இந்த மனிதனால் அழிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு மூளை, அந்த அளவுக்கு அறிவு, அந்த அளவுக்கு மனித சக்தி இறைவன் கொடுத்திருக்கின்றான். இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்றால் அது மனித சக்தினால் தான். அப்படிப்பட்ட மனித சக்தியை அழிக்கக்கூடிய முதல் கருவி, முதல் கிருமி ஹம்மு வல் ஹசன், கவலை துக்கம். அப்படின்னா கவலை துக்கம் ரெண்டு ஒன்று தானே. அதனால் ஹம்மு, அதனால் ஹசன். அழகா முஃபஸிர் விளக்கம் சொல்கிறாங்க அந்த ஹதீஸுக்கு. ஹம் துக்கம், ஹசன் கவலை, ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹம் என்றால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படுவது. என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, என் ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, என் கரியர் என்ன ஆகுமோ, என் வாழ்க்கையுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி ஆவானோ என்று ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறான் என்றால் அவன் இறைவன் மீது நம்பிக்கை இழந்து விட்டான் என்ற அர்த்தம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விட்டான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய ஷைத்தானுடைய முதல் ஆயுதம் எதிர்காலத்தை பற்றிய கவலை. எதிர்காலத்தில் பற்றிய பிளான், நான் இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணால் இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணால் இப்படி பிளான் பண்ணுவேன், இப்படி பிளான் பண்ணால் இப்படி பண்ணுவேன், இப்படிப்பட்டு இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, என்னோடய ஃபியூச்சர் இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது என்று ஒரு மனிதன் தன்னுடைய ஃபியூச்சரை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படுகின்றான். அதை பற்றியே கவலைப்படுகிறான் என்றால் இந்த கவலைக்கு பேர் தான் ஹுஸன். துக்கம்னா என்ன? இது எப்படி எதிர்காலத்தை பற்றிய கவலையோ, துக்கம் என்பது இறந்த காலத்தில் நடந்ததை பற்றி கவலைப்படுது. சே இப்படி ஆகிப்போச்சே, எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு எப்படியா இருக்குது தெரியுமா, எங்கள் அப்பா சின்ன வயசில் போயிட்டாரு, எங்கள் தாத்தா மட்டும் இப்போ இருந்தால் எப்படியா இருக்குது தெரியுமா, எங்கள் தாத்தா போயிட்டார், அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இந்த ஊரையே அடக்கி ஆண்டார், அவர் மட்டும் இருந்தால் நான் தான் அந்த ஊருக்கே ஜமீன்தார், அவர் போயிட்டார் என்று நடந்த விஷயங்கள். அதுவும் இறைவனுடைய நாட்டம், இறைவனுடைய தக்தீர். ஆக இறைவனுடைய தக்தீர் படி இறைவன் விதித்தது தான் நடந்தது, இறைவன் விதித்தது தான் நடக்கும் என்ற உறுதியான ஈமான் உள்ள ஒரு மூமினுக்கு ஹம்மும் இருக்காது, ஹுஸனும் இருக்காது, துக்கமும் இருக்காது, கவலையும் இருக்காது. இவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இவர்களுக்கு தான் அல்லாஹ் அவுலியாங்கிறான். அவுலியானா யார் தெரியுமா? அல்லாவுடைய அவுலியாக்கள் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், மக்களை விலகிக் கொள்ளுங்கள், அல்லாவுடைய அவுலியாக்கள் யார்? அல்லாவுடைய இறை நேசர்கள் யார் தெரியுமா? கபர் கட்டி தர்கா கட்டினவங்க இல்லை, பெரிய பெரிய தர்கா கட்டி சந்திரன் கொடுத்துறான், அவங்க இல்லை அவுலியா. உண்மையான அவுலியா யார் தெரியுமா? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு துக்கமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அவுலியாக்களாக ஆக்குவானாக. துக்கமும் இருக்காது, கவலையும் இருக்காது. என்ன துக்கம்? நடந்துருச்சு, இப்படி ஆகிப்போச்சேங்கிற துக்கம். என்ன நடந்ததோ அது அல்லாஹ் நாட்டப்பட்டு நடந்தது. மாக்கான மாஷா அல்லாஹு கான், மாஷா அல்லாஹு கான். அல்லாஹ் எதை நாடினாலும் அது நடந்தது. மாஷா அல்லாஹு கான். அல்லாஹ் எதை நினைத்தானோ எது நாடினா அது நடந்தது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எது நாடுவானோ அது நடக்கும். அல்லாஹ் எது நாடுவானோ நடக்கும். அல்லாஹ் எது நாடுவானோ அது நடக்கும். இந்த நம்பிக்கை இல்லை என்றால் அதுவே அவனை அழிக்கும் கிருமியாக மாறிடும். ஆனால் ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன். யா அல்லாஹ், கவலையை விட்டும் துக்கத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? அல் அஜிஸ் வல் கசல். முதல்ல பாருங்க, கவலை துக்கம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு சனியன்கள், மனிதர்களுக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு கிருமிகள். அந்த வைரஸ் கிருமிகள் என்று சொல்ல பாதுகாத்து கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு நடந்ததை பற்றி துக்கத்தையும் கொடுத்து விடாது, இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தையும் கொடுக்காது, அச்சத்தையும் கொடுக்காது. துக்கமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம்.
ரெண்டாவது சொன்னாங்க அல் அஜிசி வல் கசல். அஜிஸ்னா என்ன? இயலாமை. கசல்னா சோம்பேறித்தனம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அஜிஸ்னா ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறான், செய்யறது சக்தி இல்லை. செய்யணும்னு நினைக்கிறான், செய்ய சக்தி இல்லை. கசல்னா என்ன? செய்யறதுக்கு சக்தி இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு மனசு இல்லை. இதுதான் கசல். அஜிஸ்னா என்ன? செய்யணுங்கிற ஆசை இருக்குது, செய்யணும்னு நினைக்கிறான், ஆனால் செய்யறதுக்கு உடம்புல சக்தி இல்லை. உடம்புலையோ பணத்திலையோ பொருளாதார ஏதோ ஒரு இதில் அவனை செய்யறதுக்கு சக்தி இல்லை. இது அஜஸ், இயலாமை. கசல்னா என்ன? செய்யறதுக்கு சக்தி இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. இது பேர் சோம்பேறித்தனம், சோம்பல். ரெண்டு விட்டு நல்லா பாதுகாத்துடுறாங்க. உடல் ரீதியான ரெண்டு பலகீனத்தை பாதுகாத்துடுறாங்க. ரெண்டு உடல் ரீதியானது என்னது? செய்யணும்னு நினைக்கிறான், ஆனால் நம்மளால முடியாதுப்பா, நான் இப்போ என்னால் தொழ முடியாதுங்க, எனக்கு முட்டு வலிங்க, எனக்கு குறுக்கு வலிங்க. இது அஜஸ், இயலாமை. இந்த இயலாமை இவனை ஏற்படுத்தி கொண்டது. ரெண்டாவது வசனத்தின் நாள் கசல், செய்யறதுக்கு சக்திலாம் இருக்குது, ஆற்றலாம் இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு மனசு இல்லை, சோம்பல். சோம்பல். இது இந்த ரெண்டை விட சொல்ல பாதுகாத்து இருந்தாங்க. மூணாவது சொன்னாங்க அல் ஜுபுன் ஒல் புகழ். இது ரெண்டு குணம். முதல்ல சொன்னது மனோவியாதி, துக்கமும் கவலையும் மனோவியாதி, அதை விட்டு பாதுகாத்து இருந்தாங்க. சோம்பலும் இயலாமையும் உடல் ரீதியானது, அதை விட்டு பாதுகாத்து இருந்தாங்க. மூணாவது குணம். என்ன குணம்? ரெண்டு குணத்தை விட்டு பாதுகாத்து இருந்தாங்க. கஞ்சத்தனம், கோடைத்தனம். அல் ஜுபுன் ஒல் புகழ். இந்த ரெண்டுமே மூமினுக்கு இருக்கக்கூடாத குணம். ஒரு மூமின் கஞ்சனாவும் இருக்க மாட்டான், கோழையாகவும் இருக்க மாட்டான். இன்றைக்கி நம்ம உள்ளத்தில் கோழைத்தனம் நிறைஞ்சு போச்சுங்க. அப்படியே கோழைத்தனம், தைரியம் இல்லை, அல்லாஹ் நாடுனா நடக்க தைரியம் இல்லை, கோழைத்தனம். அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, பயம். யாரை பார்த்தாலும் பயம், ஈய பார்த்தா பயம், எருமை பார்த்தா பயம், கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கிருமி வேற சொல்கிறான், கொரோனாங்கிறான், அதை பார்த்து பயம். உடனே வாயை முடிக்கிறோம், கண்ணை முடிக்கிறோம், வீட்டில் அடங்கி கிடக்கிறோம். இந்த கொரோனாவில் பார்த்தோம் எப்படி பெரிய பெரிய தக்குவாதாரின்னு காட்டிட்டோம் பூரா முடங்கி கோழையாப்பி கிடந்தான், முடங்கி கோழையாப்பி கிடந்தான். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க சஃப்ல சேர்ந்து நில்லுங்கன்னாங்க. சஃப்ல சேர்ந்து நில்லுங்க, இல்லைன்றால் உங்கள் உள்ளத்தை நீங்கள் உடலை பிரித்தால் அல்லாஹ் உள்ளத்தை பிரிச்சுவானாங்க. வலா தக்தலிஃபு யக்தலிஃபு குலூபக்கும். நீங்கள் உடலால் பிரிந்து நின்றால் உங்களை உள்ளத்தை எல்லாம் பிரிச்சிடும், ஒற்றுமை சிதைச்சிடும், ரசூலை எச்சரித்தாங்க. ஆனால் இந்த கோழைத்தனம் எந்த அளவுக்கு மாத்திருச்சு. சகோதரர்களே, கொரோனாவை முன்னிட்டு சேர்ந்து நிற்காதீர்கள், பிரிந்து பிரிந்து நில்லுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் ரசூல் சேர்ந்து நில்லுங்கன்றாங்க. நம்ம இந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனாவை நம்பி பிரிஞ்சு நில்லுங்கன்னோம். நம்முடைய கோழைத்தனம். பள்ளிவாசலை மூடணும், அல்லாஹ் மேல தவக்குலை இழந்தோம், அல்லாஹ் மேல நம்பிக்கை இழந்தோம், பயந்து செத்தோம், பயந்து செத்தோம், பூரா செத்தான். பயந்து அலறி அடிச்சுட்டு யாரெல்லாம் பள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு போனானோ, ஆஸ்பத்திரி போனானோ, அவெல்லாம் செத்தான். யார் தவக்களோட யாரெல்லாம் இந்த மருந்தை சாப்பிட்றேன், நீ ஷிஃபாவை கொடு அப்படின்னு அல்லாஹ் மேல தவக்குள் வச்சு மருந்து சாப்பிட்டானோ, அவனும் உயிரோட இருந்தான். காட்டணுமா இல்லையா, பார்த்தோமா இல்லையா? அப்போ இந்த கோழைத்தனம் ஒருபோதும் மூமினுக்கு அழகல்ல. மினல் ஜுபுனி ஒல் புகழ். கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்து தெரிகிறேன். ஒரு மூமின் கஞ்சனா இருக்க மாட்டான், எந்த நிலையிலும் மூமின் கஞ்சனா இருக்க மாட்டான். நாலாவது ரசூலா சொன்னாங்க, இது மூணும் தனக்குள்ளே ஏற்படக்கூடியது. முதல்ல கவலை, துக்கம், மனோரீதியான நோய்கள், அதை விட்டு பாதுகாத்து தெரிந்தாங்க. ரெண்டாவது சோம்பேறித்தனம், இயலாமை, உடல் ரீதியான பலகீனம், அதை விட்டு பாதுகாத்து தெரிந்தாங்க. மூணாவது குணரீதியான கஞ்சத்தனம், கோழைத்தனம், குணரீதியான பலகீனம், அதை விட்டு பாதுகாத்து தெரிந்தாங்க. நாலாவது இந்த மூணு நமக்குள்ள உள்ளது. நாலாவது மற்றவங்கள்ட்ட வர்றது, மற்றவங்க மூலம் நமக்கு எஃபெக்ட் ஆகுது. அது என்னது? தைன் கஹரு ரிஜால். மற்றவங்களுக்கு வர்றது எப்படி? மற்றவங்க எப்படி வரும்? என்னுடைய பொருளாதார தேவைக்கு நான் மற்றவங்கள்ட்ட கடன் வாங்குறேன், கடன் வாங்கி அந்த கடன் சுமை அதிகமாகி போச்சு, அதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. கஹரு ரிஜால், மற்றவர்கள் அடக்குமுறை பண்ணி என்று பிடிக்கிட்டு போகிறான், என்ன வரிங்கிற பேரில் பிடிக்கிட்டு போகிறான், ஜிஎஸ்டிங்கிற பேரில் பிடிக்கிட்டு போகிறான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு பூரா அடுத்த அநியாயக்காரன், ஆட்சியாளனாக இருக்கலாம், ரவுடியாக இருக்கலாம், அடக்குமுறைக்காரன் எவனாக இருக்கலாம், என்னுடைய ஹக்கை அடுத்தவன் அபகரிச்சுட்டு போகிறான். இதை விட்டு நான் பாதுகாத்து தருகிறேன். அந்த அபகரிப்பது என்பது அரசாங்கம் அபகரிக்கக்கூடிய ஜிஎஸ்டியாக இருக்கலாம், அரசாங்கம் நம்ம எடுத்து அபகரிக்கக்கூடிய இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், அரசாங்கம் நம்ம எடுத்து அபகரிக்கக்கூடிய மற்ற வரிகளாக இருக்கலாம், அல்லது ரவுடி நம்மளை மிரட்டி வாங்கக்கூடிய காசாக இருக்கலாம், அல்லது நம்ம குடியிருக்கக்கூடிய பகுதியில் அந்த தேவை இந்த தேவை மிரட்டி அடக்குமுறை வாங்கலாம், நம்ம நிர்பந்தமாக கொடுக்கக்கூடிய தொகையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அடக்குமுறையினால் என்னை அடக்கி வைக்கக்கூடிய அடக்குமுறைவாதிகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாத்து தருகிறேன். மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க, கீழே லெட்டர்லையும் போடுற இந்த துவாவை தயவு செய்து துவாவை மனப்பாடம் பண்ணுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸுன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக்க மின் தலஇ தைனி வ கஹரி ரிஜால். அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கையே சந்தோஷமாக்கக்கூடிய,
நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணியை, ஒரு அற்புதமான கருவியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவின் மூலமாக இந்த துவாவை கேட்டுக்கொண்ட அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மெயின் மேட்டருக்கு வாங்க. ரசூலுல்லாஹ் தானே சொல்லிக் கொடுத்தாங்க அபூ உமாமாக்கு. அபூ உமாமா சொல்கிறாங்க, நான் இந்த துவாவை வழமையாக ஓத ஆரம்பித்தேன். எப்படி? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதில் நிச்சயமாக எனக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி துவாக்கள்லாம் வேலை செய்யணும்னா அங்கே 2 ஷரத்து அவசியம். பல நேரம் ரசூல் அந்த ஷரத்தை சொல்லுவாங்க. 2 நிபந்தனை, ஈமானன் இஹ்திசாபன். ஈமான் கொண்ட நிலையிலும் அது உண்மை என்று நம்பிய நிலையிலும் இது நடக்குங்கிற யக்கீனோட, ஈமானுடனும் யக்கீனுடனும். அதற்கு அபூ உமாமா சொல்றாங்க, நான் ஈமானோடு யக்கீனோடு இந்த துவாவை, அது எந்த துவா? அல்லாஹ் ரசூல் வழமையாக அடிக்கடி ஓதி வந்தார்களே அந்த துவாவை அபூ உமாமா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துவாவை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய கடன் தொல்லையும் என்னுடைய மனத்தொல்லையும் மனக்கவலைகளும் எப்படி பறந்ததென்றே தெரியவில்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அருமைக்குரியவர்களே, திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படும். அரசனுக்கும் பிரச்சனை, ஆண்டிக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஆணுக்கும் பிரச்சனை, பெண்ணுக்கும் பிரச்சனை, ஆலிமுக்கும் பிரச்சனை, அவாமுக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. முஸ்லீமுக்கும் பிரச்சனை, காஃபிருக்கும் பிரச்சனை. ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள். நாம் பிரச்சனையை கையில் வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைக்கான தீர்வை கையில் வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியை தருவானாக. இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க, நம்பிக்கையோடு ஓதுங்க. அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த துவா நம்பிக்கையோடு ஓதுங்க. நிச்சயமாக அனைத்து பிரச்சனை தீர்வடைக்கும், நம்முடைய வாழ்வு செழிக்கும், மனக்கவலை நீங்கும், பிரச்சனைகள் தீரும், நம்முடைய குழப்பங்கள் தீரும், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக அனுபவிக்கலாம். இந்த வாழ்க்கைங்கிறது கெடுக்கிறதுக்காண்டி அல்லாஹ் கொடுத்ததில்லை, அனுபவிக்கிறதுக்காண்டி கொடுத்தது. அந்த அனுபவிப்பில் ஏதாவது இடையூறு வந்தால் அந்த இடையூறுக்கான அருமருந்து தான் இந்த துவா. இந்த துவாவை வழமையாக ஓதுவோம், கற்றுக்கொள்வோம், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் இது விளங்கி நடக்கக்கூடிய தௌஃபீக் தந்தல்வானாக. இதன் மூலமாக நம்முடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையுடைய வெற்றியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதி செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 25 ஆண்டுகளாக, அதாவது சுமார் 1/4 நூற்றாண்டு காலமாக ஹாஜிகளின் இனிய சேவையில் ஈடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய சர்வீஸ் மூலமாக, இஹ்லாஸான சர்வீஸ் மூலமாக இன்றைக்கு மார்க்கெட்டில் களத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய எங்களுடைய அல்மக்கா சர்வீஸ் மற்றும் எம்எஸ்எல் நிறுவனம் இந்த ஆண்டு 2027 ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக ஹாஜிகளின் விருப்பப்படி அவர்கள் விருப்பத்திற்கேற்ற கட்டணத்தை செலுத்தும் விதத்திலே 4 பேக்கேஜ்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம், அறிவிக்கின்றோம். முதல் பேக்கேஜ் பிரீமியம் பேக்கேஜ். இது என்னன்னு சொன்னால் 40க்கு மேற்பட்ட நாட்கள், மொத்த நாட்கள் வந்து 42 43 நாட்கள் வரைக்கும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இது பிரீமியம் பேக்கேஜ் 8,50,000 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி 5%, டிசிஎஸ் 2%. ரெண்டாவது பேக்கேஜ் ஃபுல் பேக்கேஜ், அதாவது மொத்தம் 32 நாட்கள். இந்த 32 நாட்கள் ரேட் என்ன அப்படின்னு சொன்னா 8,10,000 ரூபா, அதோட 40,000 ரூபா குறைவு. 8,10,000 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி 5%, டிசிஎஸ் 2%. மூணாவது பேக்கேஜ் இருக்குது ஷார்ட் பேக்கேஜ். இந்த ஷார்ட் பேக்கேஜுங்கிறது 20 நாள் பேக்கேஜ். இது 8,25,000 ரூபா பிளஸ் டேக்ஸு. 4வது பேக்கேஜ் இருக்குது 14 நாட்கள் 14 டேஸ் பேக்கேஜ். இது எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் ஆஃபர். தமிழகத்தில் யாரும் செய்யாத 3 அம்சங்கள் என்னன்னு சொன்னால், அதில் முதல் பேக்கேஜ் இருக்குது இல்லைங்களா, பிரீமியம் பேக்கேஜ். தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத அளவுக்கு 20க்கு மேற்பட்ட நாட்கள் கிளாக் டவர் கொடுப்போம். தமிழ்நாட்டில் எல்லாருமே மேக்ஸிமம் கிளாக் டவர் இருக்குது. 12 நாள் கொடுப்பாங்க, 13 நாள் கொடுப்பாங்க. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் 21 நாள் கொடுக்குறோம். செகண்ட் பேக்கேஜ் அதில் 8 நாளை குறைச்சி 12 நாள் கொடுப்போம். அந்த 32 நாள் பேக்கேஜ் இருக்குங்களா, அது 12 நாள் கொடுப்போம். இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன, தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத சர்வீஸு குர்பானி இன்க்ளூடிங். குர்பானி நீங்கள் தனியாக அங்கே போய் 20,000 25,000 கட்டுங்கிற அவசியம் கிடையாது. குர்பானி இன்க்ளூடிங். 3வது முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத சர்வீஸ் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்காக பெண் ஆலிமாவை கூட அழைத்து சென்று பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கூடவே இருந்து கவனிக்கக்கூடிய பெண் ஆலிமாவுடைய வசதி. இது எல்லாம் செய்யறதுனால தயவு செஞ்சு சகோதரர்களே சீக்கிரம் புக் பண்ணுங்க, தாமதிக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் கடைசிக்குள், ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் புக்கிங் செய்பவர்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்களும் உண்டு. கீழே உள்ள நம்பர் தொடர்பு கொண்டு கேட்டுங்க.